மலேசியா ஸ்பெஷல் ஈகாம்பில்லிஸ் டோஃபு சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணியிருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சம்பலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது கூட நம்ம கருவாடு சேர்த்து தான் பண்ண போகிறோம். ஈகாம்பில்லிஸ்ன்னு சொன்னேன்ல, அதுதான் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு. நல்லா சாப்பாடோடு அந்த சம்பலை பிசைஞ்சு சாப்பிடும்போது சுருக்குன்னு சூப்பராக இருந்தது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 2 டோஃபுவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணேங்க. இதில் ஏதாவது நான் சேர்க்க மறந்துருந்தேன்னா மலேசியாவிலேருந்து பார்க்குற மக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் சேர்க்க மறந்துட்டேன் அப்படின்றத. நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் டோஃபுவை. அப்புறம் ஈகாம்பில்லிஸ் நெத்திலி கருவாடை ஒரு கைப்பிடி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. அதை கழுவிட்டு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த டோஃபுவை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் அதே ஆயிலில் அந்த ஈகாம்பில்லிஸ் இருக்குல்ல, அதை தண்ணியை வடிச்சிட்டு அந்த கருவாடையுமே போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரில் 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்கங்க சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு. என்கிட்ட காஞ்ச மிளகாய் இல்லாதனால நான் வந்து மிளகாய் பொடி காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிடணும். அப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வந்து குக் பண்ணணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே மிதந்து வரும். அந்த டைமில் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஃபைனலாக நெத்திலி கருவாடையும் டோஃபுவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா ரெடிங்க.